ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன ஹெல்த் இஷ்யூ அம்மாக்கு. ஸோ சர்ஜரி வரைக்கும் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க நல்லபடியா. அதனால தான் இந்த கேப். சாரி ஃபார் த டிலே. நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். ஏன் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்? என்ன காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஊக்குவிக்கணும்? எதுக்காக தமிழக வெற்றி கழகம் வரணும்? அதான் ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே நல்ல பெரிய பார்ட்டிஸ் 2 பேர் இருக்காங்க. எவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்? இப்ப வந்தாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நான் விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவர் பின்னாடி போகணும்? இப்படியெல்லாம் என்னை பார்த்து கேள்விகள் வைக்கிறாங்க. ஆனா ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே 2 பார்ட்டிஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஒண்ணு திமுக ஜெயிக்கணும், இல்ல அதிமுக ஜெயிக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளதான் டைப்பே இருக்கும். நீ ஜெயிச்சியா, எனக்கானது சில வேலையை நீ செய். நீ ஜெயிச்சியா, உனக்கான வேலையை நான் கொஞ்சம் செய்யறேன். இப்படி 2 பேரும் பேசி வச்சு செய்யற மாதிரியே இருக்கும். நமக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இதனாலதான் மக்களுக்கு தேடல் அதிகமா இருந்தது. ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த இந்த 2 கழகங்களே தான் வந்துகிட்டு இருக்கணுமா? இந்த 2 கட்சிகளுக்குள்ளதான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? இதை தாண்டி வேற யாரும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடக்கூடாதா அப்படின்ற பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. முக்கியமா எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கான ஒரு விடையை நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய அன்சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. எனக்கு சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள்ல 10ல ஒரு 2-3 செஞ்சுட்டு மீதி 7 ஏப்பம் விட்டுட்டு போற விஷயம் கண்கூடா நடந்துகிட்டு இருந்தது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசல, சாதாரணமாவே பேசுறேன். அது பரவாயில்ல, சரி அட்லீஸ்ட் இந்த 3வது பண்ணாங்க அப்படின்னு இருக்கிற மக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொருத்தர போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எங்க ஆதி காலத்துல இருந்து உதயசூரியன் போட்டாங்க, அதனால நாங்களும் உதயசூரியன் போடுவோம். வேற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது நம்ம மக்கள். இன்னொரு பக்கம் போய் கேட்டீங்கன்னா எங்க வீட்டுல எப்பயுமே ரெட்டையில தான்ப்பா, அம்மா கட்சி தான்ப்பா, அம்மா இல்லைனாலும் அம்மா கட்சி தான்ப்பா. ஒண்ணு இந்த கட்சினா இந்த கட்சி தான் போடணும் அப்படிங்கறது இங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மக்களை நம்ப வச்சு கொண்டு வந்தாச்சு. எங்க 2 பேரை தவிர வேற யார் வந்தாலும் நல்லா செய்ய முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு தமிழ்நாட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது கட்சிகள் எது பெருசா உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இப்போ நாம் தமிழர் கட்சி நடுவுல இப்பதான் ஒரு 15 வருஷமா வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க போட்டி போட்ட மாதிரியே தெரியல முதலமைச்சர் பதவிக்கு. மேடைகள் போடுறாங்க, மேடை பேச்சுகள் பேசுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடுறாங்க. ஒருத்தருக்கு எந்த ஊர்ல யார் ஃபெமிலியரோ அவருக்கு ஒரு விழா நடத்துறேன்ற பேர்ல அங்க ஒரு விழா நடத்துறேன்ற பேர்ல அங்க ஒரு மேடை பேச்சு பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ன முன்னெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஏதாவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் எதிர்பார்த்திருப்பாங்க? நான் எதிர்பார்த்தேன். ஆமா, நிறைய சேஞ்சஸ் வரணும். சும்மா அந்த ஃப்ரீயை கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டா இந்த கட்சி நமக்கு ஃப்ரீ நிறைய கொடுக்குது, இந்த கட்சி பொருள் நிறைய கொடுக்குது, இந்த கட்சி காசு நிறைய கொடுக்குது இப்படின்னு நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படியே கண்ணுக்கு கட்டின கடிவாள குதிரை மாதிரி அப்படியே ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி அந்த பொருளை தொங்க விட்டுட்டு நம்மளும் இதை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம்.